Hello friends, welcome to JP's Kitchen. இன்னைக்கு peanut garlic rice செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 100 கிராம், பூண்டு 20 பல், வரமிளகாய் 2, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஆனியன் 2. கடாய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த அது கூடயே சேர்த்து இதை ஆற வச்சுருங்க. பூண்டு வறுத்தெடுத்த அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லி, கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து கலந்துடலாம். ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து இப்போ கலரி விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வடித்து ஆற வச்சிருந்த சாப்பாடை இப்போது கலரிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலரிட்டு உப்பு கொஞ்சம் தேவைன்னா போட்டுட்டு நல்லா கலரிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பீனட் கார்லிக் ரைஸ் ரெடி. நான் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.